பாருங்க, அடுத்து நம்ம தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கயிறு ஏறுறதுல எந்த மாதிரி ஏறணும் அப்படின்னு மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது போக நிறைய மாணவர்கள் காலை வந்து கீழே வச்சுட்டு ஏறணும் அல்லது மேலே தூக்கி பிடிச்சிட்டு ஏறக்கூடாது அந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் அது 2ஆம் நிலை காவலர் ரெண்டுத்துலையும் கயிறு ஏறும்போது கை பவர் ஷோல்டர் பவர் மட்டும்தான் பயன்படுத்தி ஏறணும். காலில் கயிறை பிடிக்கக்கூடாது. இதுதான் மெத்தட். மற்றபடி நமக்கு தேவை 2 ஸ்டார் 6 மீட்டர் கிளைம் பண்ணணும். அதற்கு நமக்கு எந்த மாதிரியான மெத்தட் வருதோ அந்த மாதிரி நம்ம ஏறிக்க போகிறோம். அங்கே வந்து நம்ம காலை கீழே தொங்க விட்டுட்டு தான் ஏறணும். மிலிட்ரியில் அப்படி பண்ணுறாங்க, வேற ஃபோர்ஸில் அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. காலில் கயிறை பிடிக்கக்கூடாது, இவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாணவன் ஏறுற மெத்தட் பாருங்கள். விருப்பத்துக்கு பாருங்கள், சவுண்டு மட்டும் வருது. இப்போ இந்த மாணவன் பாருங்க, காலை தூக்கி பிடிச்சிட்டு ஏறினா தான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. காலில் வந்து கயிறை பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி கை பவரில் ஏறிட்டு இருக்காங்க. இது சரியான மெத்தட். இப்போ அங்கே மேலே போயிட்டு பாருங்க, சின்ன பண்ணுறதுக்காக காலை யூஸ் பண்ணுறான், அதுவும் தப்பு இல்லை. 2 ஸ்டார் இறங்கும் போது இந்த மாதிரி கால் பிடிச்சிக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. இறங்கும் போது கயிறை வந்து இந்த மாதிரி காலில் பிடிச்சிட்டு இறங்கலாம், பேலன்ஸ் இல்லைன்னா தாராளமாக இறங்கலாம். தமிழ்நாடு காவல்துறையில் அது எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. விக்னேஷ், இப்போ இந்த மாணவன் ஏறுறதை பாருங்க. இப்போ பாருங்க, இந்த மாணவன் வந்து காலை தொங்க விட்ட மாதிரியே ஏறுறான். இதுவும் அவனுக்கு எந்த டெக்னிக் வருதோ அந்த மாதிரி டெக்னிக்ல அவன் ஏறுறான். 2 ஸ்டார் இறங்கலாம். கால் பிடிச்சி இறங்கிக்கலாம். ஆக மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது கயிறை வந்து இந்த மாதிரி காலில் அணைச்சிடக்கூடாது, அவ்வளோதான். இது இப்படி அணைச்சி பிடிச்சிடக்கூடாது, சேர்த்து அணைச்சி பிடிச்சிடக்கூடாது. அதை மட்டும் பண்ணாமல் உங்கள் கை பவரை யூஸ் பண்ணி ஏறினீங்கன்னா எந்த விதமான அதில் இடைஞ்சலும் கிடையாது, டபுள் ஸ்டார் கொடுத்துருவாங்க. மாணவர்கள் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒரு ரோப் கிளைம்பிங் ஒர்க் அவுட் தொடர்பாக நிறைய வீடியோ கொடுத்துருப்போம், அந்த வீடியோலாம் பார்த்து செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.